ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் முதன்மை பெற்று திகழக்கூடிய சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், எந்த கடவுளை வணங்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன, அந்த பலன்கள்லாம் நன்மை தரக்கூடிய பலன்களா இல்லை அசுப பலன்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க ஆளுமை திறன் தலைமை பண்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. சிம்மராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால தன்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் இயல்பாகவே இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். சூரியனை சுற்றியே எல்லா கிரகங்களும் வருவது போல் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே 10 நபர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. கூட்டத்தில் முதன்மை பெற்ற தனித்துவமாகவே இவங்க எப்பொழுதும் திகழ்வாங்க. சிம்ம ராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் அதிகமாக இருப்பாங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க. பவர் அப்படின்னா மின்சாரம், அதிகாரம் என 2 விதம் உண்டு. பொதுவாகவே இவங்களுக்கு அரசு பணி எளிதாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிம்மராசிக்காரர்களின் ஜாதக வலுவுக்கேற்ப அவர்களின் பணிபுரியும் இடங்களில் 4 பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் 40 பேர் வேலை பார்க்கும் இடம் இருந்தாலும் அங்கு தலைமை பதவியில் தனித்து காணப்படுவாங்க. எதையும் அதிகாரமிக்க தோணியில் தான் கேட்பாங்க. வாக்கு சுத்தமும் நேர்மையும் உள்ளவங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையும் செய்வாங்க. அதற்காக இவங்க எந்த துன்பத்தையும் ஏற்க மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை நம்பி எதை வேணாலும் நீங்கள் தைரியமாக செய்யலாம். எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கத்துணையாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிம்மராசிக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே முதல் ஆளாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அந்த வகையில் கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயே சில இடத்துல இவங்க கெட்ட பேர் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமையக்கூடும். ஆனாலுமே இவங்கக்கிட்ட நெருங்கி பழகியவங்களுக்கு தெரியும் இவங்களை பற்றி. மேலும் இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை எந்த சூழ்நிலை வந்தாலும் மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக நின்று அந்த விஷயத்தை நிறைவேற்றி வெற்றி பெறுவார்களாம். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கினா ரொம்ப நல்லது நடக்கும். மேலும் நாராயணனையும் வணங்கினா ரொம்பவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இவங்க 29 வயதுக்கு பின்னாடி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு, இப்படி குணம் படைத்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன், களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு,
தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருக்குது. கிரக மாற்றங்களானது எப்போ மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புத பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. 12ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 21ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் 26ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புத பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உயர் மட்டத்தில் உள்ள மனிதன்கிட்ட தொடர்பு வைத்திருப்பீங்க. மேலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் நிறைய வரும். பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் வரும். புதிய நட்புகள் நிறைய கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பண கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாக சொல்லப்படுது. மேலும் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே செலவு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக உழைக்க வேண்டிய நிலை வரும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது. குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன சிக்கல்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது. அவங்க நலனில் அக்கறை காட்டுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவோடு காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் வரும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலை வரும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் வரக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. புதிய அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் வாகனங்களை செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்க. மன துயரம் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. இன்ப சுற்றுலா செல்வதால் செலவுகள் வருங்க. மனதில் ஏதாவது கலக்கம் வந்துட்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியை சிலர் சண்டை போடலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு குறிக்கோளே இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய நிலை வரும். உத்தியோக தொடர்பான இடம் மாற்றம் வரும். குடும்பத்தில் எதிர்பாராத திடீரென செலவுகள் வரும். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தாரிடம் பக்குவமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. டென்ஷனை குறைத்து கொள்வது நல்லது. உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. போட்டி பொறாமை அகலும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய அதன் மூலமாக நன்மதிப்பை பெறுவீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வில்வ அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் நீங்கும். மன குழப்பம் நீங்கும். கடன் பிரச்சனை குறையும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 23, 24 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.